ஹாய் ஹலோ கைஸ், வாட்சிங் கூட ஹரிசன் பரத். ஸோ 100 ஆப்ஷன் பத்தி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. 100 ஆப்ஷன் முடிஞ்சு பிளேயர்ஸ் பத்தி ஒரு வீடியோ போடுங்க, டீம்ஸ் எப்படிலாம் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆப்ஷன் நாங்க வந்து சரியா ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் நாங்க அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம், ஓகே. ஆனா அதுக்கப்புறம் போட்டா கொஞ்சம் டிலே ஆயிடும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல மொத்தமா வந்து 100 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டீம் அனாலிசிஸ் மாதிரி, டீம் எப்படிலாம் இருக்கும், லைன் அப்ஸ் எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா டீமும் பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ கம்ப்ளீட்டா போடுவோம். அதுக்கு முன்னாடி 100ல நடந்த ஒரு அப்டேட், அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான அப்டேட்னே சொல்லலாம். அந்த அப்டேட் கூட சேர்த்து இன்னும் 2-3 அப்டேட் எல்லாம் சேர்ந்து பாத்துடலாம், ஒரு வீடியோவே போட்டுடலாமே, கொஞ்சம் சலசலப்பு போயிட்டு இருக்கு கிரிக்கெட்ல, அது எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்க போட வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சன்ரைசர்ஸ் லீட் ஃப்ரம் 100 டோர்னமெண்ட் ஓன் பை சன்ரைசர்ஸ் குரூப். அதாவது வந்து ஐபிஎல் இந்தியன் பிரான்ச்சைசி. அது ஆக்சுவலி அவங்க வந்து இந்த வருஷம் தான் வந்து 100ல வந்து ஒரு பிரான்ச்சைசி வாங்கி பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல எடுத்த ஒரு பிளேயர் வந்து கான்ட்ரவர்ஷியலா இதுதான் டாக் ஆஃப் த டவுனா போயிட்டு, எதுக்கு அந்த பிளேயர் எடுத்தீங்க? எஸ், அப்ரார் அஹ்மத் ஃப்ரம் பாகிஸ்தான். அவர் எடுத்ததுதான் வந்து இங்க டாக்கிங் பாயிண்டா இருக்கு. பிகாஸ் முன்னாடி நமக்கு தெரியும், அந்த பாகிஸ்தான் இந்தியா இஷ்யூ போயிட்டு இருந்தப்போ வந்து அப்ரார் அஹ்மத் கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப அஃபென்சிவா இருந்துச்சு அகைன்ஸ்ட் இந்தியா. அந்த மாதிரி ஒரு பிளேயரை இந்தியன் பிரான்ச்சைசி எடுக்கிறது ஒரு தப்பா கரெக்டா? தப்புன்ற மாதிரி தான் பயங்கரமா எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பரத், நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது இன்னும் கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. சோ நான் அந்த நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் பிரான்ச்சைஸை வந்து சன்ரைசர்ஸ் லீட்ஸ் வாங்கினது மட்டும் இல்லாம இந்த பாகிஸ்தான் பிளேயரான அப்ரார் அஹ்மதை வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு சோஷியல் மீடியா குரூப்ஸ்ல என்டையரா, யூஸ்வலா வந்து ஒரு கான்ட்ரவர்சி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் வந்து நியாயம் பேசுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து போயிட்டு இருக்கும், சரிங்களா? ஆனா இந்த சைடு எடுத்துக்கிட்டு 100% வந்து போட்டு அடின்னு அடிச்சு ட்விட்டர்ல வந்து சன்ரைசர்ஸ் பிரான்ச்சைசியோட இதுவே வந்து டவுன் ஆற அளவுக்கு, அதாவது வந்து அந்த சஸ்பெண்டட் எல்லாம் வரும்ல, அந்த அளவுக்கு வந்து டெம்பரரி அன்அவைலபிள் வர அளவுக்கு பண்ணி விட்டாங்க நம்ம ஃபேன்ஸ். அந்த மாதிரி வெறும் சன்ரைசர்ஸ் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, எல்லா டீம் ஃபேன்ஸுமே வந்து போட்டு அடி அடிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான் பிளேயரை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு இந்தியன் பிரான்ச்சைஸா இருந்தா எப்படி பாகிஸ்தான் பிளேயர் எடுக்கலாம் அப்படின்றது ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைடுல இருந்துகிட்டு பாகிஸ்தான் பிளேயரை வந்து எடுத்ததே கிடையாதா எந்த இந்தியன் பிரான்ச்சைஸ் இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது, எடுத்திருக்காங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ட்ரினிடாட் நைட் ரைடர்ஸ்ல உஸ்மான் தாரிக் ஆடினார் இந்த வருஷம் 2025 சிபிஎல். உஸ்மான் தாரிக் ஆடினார், முகமது அமீர் இந்த டீம் ஆடிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஜிஎம்ஆர் குரூப்ஸ் வந்து இவங்க வச்சிருந்தாங்க, சியாட்டில் ஆர்காஸ் எம்எல்சில. அதுல வந்து பாத்தீங்கன்னா இமாத் வசீம் ஆடினார், இன்னொரு பாகிஸ்தான் பிளேயர் 60 ஆடிட்டு இருந்தார் அந்த டீம்ல. அப்படி நீங்க ஐஎல் டி20ல வந்தாலுமே இமாத் வசீம் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஆடிட்டு இருந்தாரு நைட் ரைடர்ஸ் பிரான்ச்சைஸ்ல. பட் அது ஓல்டு, சரிங்களா? சோ இந்த வாருக்கு அப்புறம் இந்த இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ இப்ப ரீசெண்டா போச்சு 25 இஷ்யூக்கு அப்புறமே வந்து எம்எல்சிலயும் சிபிஎல்லையும் ஆடி இருக்காங்க. அப்படின்றப்போ பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இந்தியன் பிரான்ச்சைஸ் எடுக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா இது ஏன் பெரிய இஷ்யூ ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அப்ரார் அகமதுன்ற அந்த ஒரு பிளேயரை எடுத்ததுனால மட்டும்தான். அப்ரார் அகமது ஒரு இந்தியாக்குள்ள ஒரு ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம், ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். லைக் அவர் வந்து இந்த அபிநந்தன், நம்ம ஒரு அந்த ஏர்ஃபோர்ஸ் வீரரை வந்து கேப்சர் பண்ணிருப்பாங்க ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி. அவர் வந்து அந்த டீ கொடுத்து ஹவுஸ் த டீ நைஸ் டீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு, ஒரு மாதிரி பயந்துட்டே சொல்லியிருப்பாரு. அதை வந்து இவர் திரும்ப 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 மாக் பண்ற மாதிரி நிறைய அப்ரார் அகமது வந்து அதே வந்து டீ எடுத்துட்டு நைஸ் டீ நைஸ் டீ வந்து போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், கமெண்ட் போடுறதா இருக்கட்டும், அப்படின்னா வந்து வீடியோல பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இந்தியா மாக் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த பாரத் மாதாவை வந்து மாக் பண்ணி அவரும் ஃபஹீம் அஷ்ரஃபும் போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்ரார் அகமது ஃபஹீம் அஷ்ரஃப்கோட ரிலேஷன்ஸ் அகைன்ஸ்ட் இந்தியன் ஃபேன்ஸ் அண்ட் இந்தியன் நேஷன் வந்து ஒரு மோசமா தான் இருந்துச்சு. அப்பேற்பட்ட அப்ரார் அகமதை நீ எப்படி எடுக்கலாம் அப்படின்றதான் இங்க பிரச்சனை. சோ அதுதான் இங்க வந்து ஆக்சுவலி டேனியல் வெட்டோரி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நாங்க அப்ரார் அகமது எடுத்தா பிரச்சனை வரும்ன்றது எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுமே வந்து எங்களுக்கு நாங்க எடுத்தோம், ஏன்னா வந்து எங்க டீம் காம்பினேஷனுக்கு ஏத்தாப்புல எடுத்திருக்கோம். சோ வி நீடட் a foreign spinner. உஸ்மான் தாரிக், அப்ரார் அகமது, ரிஷாத் ஹுசைன் தான் எங்க 3 ஆப்ஷனா இருந்துச்சு. உஸ்மான் தாரிக் நாங்க போனோம், எடுக்க முடியல. அப்ரார் அகமதுக்கு 200,000 யூரோஸ் ஏதோ ஒரு பிளான் வச்சிருந்தோம், அதுக்குள்ள எடுத்துட்டா எடுக்கலாம், அப்படி இல்லனா வந்து வில் கோ ஃபார் ரிஷாத் ஹுசைன் as an option வச்சிருந்தோம். லக்கிலி 190,000ல கிடைச்சிட்டாரு. சோ வி வென்ட் ஃபார் ஹிம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றேன் என்னோட வியூ, அதுக்கு முன்னாடி நீ சொல்லு, கரெக்டா தப்பா, எடுத்துக்கணுமா எடுக்க கூடாதா? ஆக்சுவலி நான் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மொத்தமா வந்து லைக் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, சில பேர் வந்து இந்தியாக்கு அகேன்ஸ்டாலா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றதோ, இந்தியாக்கு அகேன்ஸ்டா வந்து ஏதாவது வன்மத்தை தெளிக்கிறதெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு வருவாங்க, கேம் விளையாட்டு போவாங்க. அவங்க வந்து இன்ஃபேக்ட் ஐடலைஸ் பண்ணுவாங்க இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்வான் வந்து விராட் கோலியை பத்தி நிறைய புகழ்ந்து பேசுவார். அவருக்கு விராட் கோலினா அவ்வளவு பிடிக்கும். பாபர் அசாம் வந்து இந்தியன் டீம் பத்தி சொல்லியிருக்காரு. சாயின் அப்ரிடியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வந்து பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குமே இந்தியா பிடிக்கும். இந்தியாலுமே வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி ரிஸ்வான் ஃபேன்ஸ் இருக்காங்க, பாபர் அசாம் ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கிரிக்கெட்ன்ற கேம் மாதிரி தான் அவங்க இருக்காங்க. இங்க வந்து அப்ரார் அகமது தான் வந்து இங்க ஒரு பிரச்சனையா இருக்காரு. எனக்குமே பர்சனலா பிடிக்கல அப்ரார் அகமது வந்து. அவர் விட்ட ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கட்டும், அவரோட ஆக்ஷன்ஸ் கான்டக்ட்மே வந்து லைக் நாட் அப் டு த மார்க். லைக் எனக்கு பிடிக்கல. அது வந்து பேசிக்கா சன்ரைசர்ஸ் பிரான்ச்சைசி மேபி வேற பிளேயருக்கு போயிருக்கலாமா அப்படின்றத என்னோட ஒப்பீனியன் ஸ்டாண்ட் ஆன் திஸ். சேம், நானுமே அதான் சொல்லுவேன். அப்ரார் அகமது இந்த பர்டிகுலர் பிளேயர்னால தான் இங்க பிரச்சனையே தவிர பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஜெனரலைஸா எடுக்கவே கூடாது அப்படின்றது வந்து அப்கோர்ஸ் இது எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி பிரச்சனை வந்திருக்காது. ஒருவேளை வந்து நிறைய பேர் வந்து என்னன்னா லைக் அவங்களுக்கு முன்னாடி தெரியாது பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இந்த மாதிரி எடுத்து விளையாட வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு, இந்தியன் பிரான்ச்சைசிஸ் வந்து விளையாட வச்சிருக்காங்கன்னு தெரியாது. இப்போ வந்து இது ரொம்ப இதானதுனால, ட்ரெண்ட் ஆனதுனால பாகிஸ்தான் பிளேயரே எடுக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து இருக்காங்க. சோ அதெல்லாம் இல்ல, ஏற்கனவே இந்தியன் பிரான்ச்சைசி கீழே விளையாடிட்டு இருக்காங்க.
அப்ரார் அகமது தான் இங்க ஒரு ப்ராப்ளம் அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவோம். நீங்க ஆக்சுவலி உஸ்மான் தாரிக் எடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு எல்லாம் பெருசா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ரார் அகமது அந்த ஒரு பிளேயர்னால தான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல வந்து பயங்கரமான பேக்லாஷ் ஃபார் காவ்யா மாறன். நீ வந்து கடைசியில பிசினஸ் உமன் ப்ரூவ் பண்ணிட்டா, பிரான்சைஸ் எல்லாம் இந்தியாலாம் வந்து இது கிடையாது, பேட்ரியடிசம் கிடையாது, பிசினஸ்னு வந்துட்டு யார வேணா எப்படி வேணா வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்கோர்ஸ் இது எண்ட் ஆஃப் தி டே ஒரு பிரான்சைஸ் நடத்துறாங்க, காசு இன்வால்வ் ஆகுது, அந்த பிளேயர் இருந்தா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோட் சொல்றாங்க அப்படின்னா they have to raise the paddle. நான் அதுல I won't say anything. மேபி அது யோசிச்சிருக்கலாம், அப்ரார் அகமது ஒரு பிளேயர் வேணான்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கலாம். அது நம்மளுக்கு அந்த ஒப்பீனியன் இருக்கு, லைக் நம்மளுக்கு பிடிக்கல அப்ரார் அகமதுன்னு இருக்கலாம், பட் அவங்களுக்கு ஓகே, அவங்க ஒரு இன்டர்நேஷனல் பிரான்சைஸின்னு ஆயிடுச்சு இப்போ. அதனால நான் வந்து இந்த இந்தியா மைண்ட்ல வச்சுக்கிட்டு லைக் டீமுக்கு என்ன தேவையோ அது பண்ணணும்னு நினைச்சிட்டு அவங்க பண்ணிருக்கலாம். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலாது, அவங்களுக்கு ஓகேனா அவங்களுக்கு ஓகே, நம்ம பாக்குறோமா பாக்கலையா அது நம்மளோட இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். அது எண்ட் ஆஃப் தி டே அவங்க தான் காசு போட்டு அந்த பிரான்சைஸ் வாங்கிருக்காங்க. They have all the rights to buy that player. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே. அடுத்து இன்னொரு கான்ட்ரோவர்சி, இந்த சன்ரைசர்ஸ் சுத்தியே நடக்கிற ஒரு கான்ட்ரோவர்சி. இப்போ ரீசெண்டா அந்த மார்ச் 1 அன்னைக்கு சிஎஸ்கே வந்து ஒரு ஜெர்சி ரிவீல் வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல வந்து இந்த டைகர் கா ஹுக்கும் பாட்டு, ஆக்சுவலி பாட்டுல அந்த டயலாக் மட்டும் வரும், டைகர் கா ஹுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூலியோட ஜெயிலர் 2 மியூசிக் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே வந்து தூக்கிட்டாங்க. வீடியோ நீங்க போனா இருந்திருக்காது, இப்போ வந்து இருக்காது. என்னடா ஆச்சு, ஏன்டா வீடியோ தூக்கிட்டாங்க, அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, சோஷியல் மீடியா டீம் பிளண்டர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு நியூஸ் வந்துச்சு. இல்ல, சன் பிக்சர்ஸ் இருந்துகிட்டு ஒரு காப்பிரைட் கிளைம் மாதிரி போட்டிருந்தாங்க அந்த கண்டென்ட் மேல, மியூசிக் வந்து கேட்காம யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னப்போ நிறைய பேக்லாஷ் இருந்துச்சு. போட்டு அடியடின்னு அடிச்சாங்க. ஏம்பா இதெல்லாம் ஒரு கேஸ் போட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்ன சன் பிக்சர்ஸ் பண்ணலாமா, நியாயமா அப்படின்னா, ரங்கா நியாயமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு இப்போ ரீசெண்டா மார்ச் 13 அன்னைக்கு வந்து அந்த கேஸ் வந்து ஹியரிங் போச்சு. அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பேசிக்கா அந்த மியூசிக் வந்து நார்மலா யூஸ் பண்ணிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. அவங்க எதுக்கு அதை யூஸ் பண்ணாங்கன்னா, ப்ரொமோஷன் பண்றதுக்கு, அந்த ஜெர்சியை வந்து விக்கிறதுக்கு தான் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. 2400 rupees இந்த ஜெர்சியோட விலைன்னு சொல்லிட்டு நம்மளோட ரஜினி பாட்டான ஜெயிலர் 2 கூலின்னு போடும்போது கண்டிப்பா அதோட ஜெர்சி சேல் வந்து எலிவேட் ஆக தானே போகுது. அது வந்து எங்கள்கிட்ட கேட்கவும் இல்ல, பர்மிஷனும் வாங்கல, நாங்க தான் வந்து அந்த காப்பிரைட் வந்து ஓன் பண்றோம், சன் பிக்சர்ஸ் ஆன நாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்கல, ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணும்போது எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம், அதனால தான் காப்பிரைட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸுமே வந்து ஐ திங்க் சன்ரைசர்ஸ் சாதகமா தான் வந்துச்சு. 1 கோடி ரூபாய் வந்து அபராதம் கேட்டிருந்தாங்க. அது வந்து கொடுத்தாங்களா என்னன்றது தெரியல, ஐ திங்க் அது கொடுக்கல நினைக்கிறேன். பட் சிஎஸ்கே தரப்புல இருந்து சரிப்பா சாரி, நாங்க வந்து வீடியோ தூக்கிட்டோம், இதுக்கப்புறம் நாங்க அந்த பாட்டெல்லாம் நாங்க உங்கள்ட்ட கேட்காம யூஸ் பண்ண மாட்டோம், சன் பிக்சர்ஸோட மியூசிக் எதுவுமே நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், கண்டென்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி கொடுத்திருக்காங்க போல. சோ அகைன் இதை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல, லைக் இது லீகலி அவங்க ஹைதராபாத் மூவ் பண்ணது கரெக்ட் தான். லீகலி வந்து சிஎஸ்கே ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ்ல யூஸ் பண்ணது கண்டிப்பா இருக்கு, யூஸ் பண்ணிருக்க கூடாது. அண்ட் லீகலி ஐம் நாட் வெரி ஸ்ட்ராங் as well, பட் வந்து தெரிஞ்ச நியூஸ் வச்சு சொல்றேன். சோ ப்ராபபிலி அவாய்ட் பண்ணிருந்திருக்கலாம். பட் ஆமா, ஆக்சுவலி சன் பிக்சர்ஸ் வந்து சன்ரைசர்ஸ் டீம் ஓன் பண்றாங்க, அவங்களும் கிரிக்கெட் டீம் ஓன் பண்றாங்க, இன்னொரு கிரிக்கெட் டீம் அதை எடுக்குது அப்படின்றப்போ அந்த ஒரு வந்து அது வந்து அது எடுக்கிறது பிரச்சனை இல்ல, ரீல்ஸ்ல போடுறாங்க, அது கம்ப்ளீட்டா பிரச்சனையே கிடையாது, அது தாராளமா போட்டுக்கலாம். பட் அது ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்றாங்க, அதை வச்சு நீ வந்து காசு சம்பாதிக்கிறல, அப்போ வந்து எனக்கு ஒரு பாட்டை கொடு அப்படின்னு தான் கேட்க தோணும். இல்லைன்னா நீங்க முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிருக்கணும், ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கல அப்படின்றப்போ இட் சவுண்ட்ஸ் லீகல் அண்ட் லெஜிட். ஆமா, சோ ஒரு 5-6 இயர்ஸா வந்து காவ்யா மாறனை வந்து ஃபுல்லா வர்ஷிப் பண்ணிருந்த ஃபேன் பேஸ் கடைசி ஒரு 2 வாரமா வந்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க, அடி 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 அப்படின்ட்டு. ஐயோ இது என்ன படம் ப்ரோ, ஜெயிலரா கூலியா, இல்ல இது வந்து வேட்டையன், சன் பிக்சர்ஸ் ஓன் பண்ணல, லைக்கா தான், நல்ல வேலை அப்புறம் நம்ம மேல காப்பிரைட் போட்டுற போறாங்க. காப்பிரைட்னு சொல்லும் போது எடிட்டர் ப்ரோ தயவு செஞ்சு அந்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, அப்புறம் நமக்கு எப்போ காப்பிரைட் வரும்னு தெரியல. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க பாத்தியா இல்லையா, இந்த மாதிரி கிளிப்ஸ் போட்டா ஓகே தான் மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு, நம்ம ஓகே தான். என்னைக்காவது ஒரு வாட்டி ஒரு காப்பிரைட் வரும்போது தெரிஞ்சுப்போம் புரிஞ்சுப்போம், அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தடவை வந்துச்சுன்னா ரிப்பீட்டடா உங்க பழைய வீடியோஸ்க்கும் வரும் அப்படின்றாங்களா, நமக்கு எப்போ அடுத்து காப்பிரைட் கொடுக்க போறாங்கன்னு தெரியல, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை கொடுத்துருவாங்களோ. சின்ன கிளிப்ஸ் கூட ஓகே தான், பாப்போம். சரி, அதாங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, எங்களுக்கு தெரியலங்க, எங்களுக்கு உண்மையில இந்த காப்பிரைட் லாஸ் என்ன, இந்த ரூல்ஸ் என்ன. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்க, லைக் வந்து கண்டென்ட் போறாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து சேனல் முக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வந்து பாதுகாக்கிறாங்க, ரொம்ப நன்றி. சரி, யாருக்குன்னா இந்த லாயர்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க, அந்த காப்பிரைட் லாஸ் எப்படி ஒர்க் ஆகும் சத்தியமா தெரியாது. ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா நான் ஒர்க் பண்ணிருக்கேன், பட் இப்போ வரைக்கும் அந்த காப்பிரைட் எப்படி ஒர்க் ஆகும் எனக்கு தெரியல, லாஸ் சரியா தெரியல. சோ சொன்னீங்கன்னா கொஞ்சம் நாங்களும் பெட்டரா நீங்க அந்த கிளிப் பார்த்தா நல்லா இருக்குமே, அதுக்காக தான் நாங்க வந்து போடுறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாகிஸ்தான்லயே வரும். ஆக்சுவலி பாகிஸ்தானே இந்த ஒரு 3 நாள் கான்ட்ரோவர்சில வந்து இன்க்ளூட் ஆனாங்க இந்த ஒரு கடைசி ஒரு 1 வீக்கா. அடுத்து வந்து இப்போ ரீசெண்டா நடந்த அந்த செகண்ட் ஓடிஐ மெஹதி ஹசன் மிராஜ் சல்மான் அலி ஆகா ரன் அவுட். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சல்மான் அலி ஆகா வந்து அந்த ரிஸ்வான் வந்து பால் அடிச்சிருப்பாரு, அதை வந்து சல்மான் அலி ஆகா எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருப்பாரு. நல்ல உள்ளம் தானே அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் பவுலர் வந்து குடுகுடுன்னு அந்த பால் எடுத்து ஸ்டெம்ப்ல நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்து சல்மான் அலி ஆகா வந்து அவுட் ஆக்கிடுவாப்ல. சல்மான் அலி ஆகா லைக் அவர் வந்து ஏதோ பண்ண போனாரு, ஓகே, பவுலர் வந்து அடிச்சுட்டாரு, ஓகே, அது எதுக்கு சல்மான் அலி ஆகா வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி லைக் பேட்டை வந்து தூக்கி போறாரு, வந்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு
இது வந்து ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்பே கிடையாது. அவர் பண்ணது சரிதான், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் இட்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப். எந்த பாகிஸ்தான் பேரோ இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னவரு எனக்கு குபீர் சிரிப்பு. பண்ணதும் இல்ல பண்ணவும் மாட்டோம் அப்படின்றாரு. ஆமா, நீங்க என்னைக்கு பால் அடிச்சிருக்கீங்க ஸ்டெப்ல தூக்கி? அதான் சொல்ல வந்தேன். அவரு அப்படி சொல்ல வரல ப்ரோ. நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இன்னைக்குமே அதை எடுத்து ஸ்டெம்ப்ல அடிச்சதே கிடையாது. அடிக்கவும் மாட்டோம். மிஸ் ஆயிரும் பால். இல்ல ஆனா உண்மையிலேயே வந்து ஆக்சுவலி அதெல்லாம் வித்தின் த லாஸ் 100%. அந்த அஸ்வின் போன இந்த பேட்ஸ்டோ ரன் அவுட் ஆயிருப்பார் அலெக்ஸ் கேரி கிட்ட. அப்ப அந்த அஸ்வின் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. பேசிக்கா நீ வந்து கிரீஸ்ல இருக்கணும். நீ வந்து ஓவர் முடிஞ்சிச்சு நினைச்சு நீ ஒன்னு மனசுல நினைச்சு நீ வெளியே வருவ. பால் ஸ்டெம்ப்ல அடிச்சிச்சு என்னப்பா அது ரூல்ஸ்குள்ள இருக்கு. ஆனா இட்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்பிரிட்னா ரூல்ஸ்குள்ள இருந்தா எவ்ரிதிங் இஸ் ஃபேர். அவ்வளவுதான். சரிங்களா? சோ அந்த மாதிரி ரூல்ஸ்குள்ள இருக்கு. ஓவர் அப் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓவர் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு சைன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அதை பண்ணிருந்தா அவுட் கிடையாது. நீங்க எதுவுமே ஜாலியா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுறீங்க. ஒரு விக்கெட்டோட வர்த்தே எவ்வளவு தெரியும்? உட்காந்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆமா, அதான் ஆக்சுவலி சல்மான் அலி மேல தான் அங்க தப்பு. அட்லீஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமாச்சு சொல்லிருந்திருக்கலாம். இப்பவுமே அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்னு சொல்லி கட்டி எழுதிட்டு இருந்தாரு. அதான் கொஞ்சம் கேட்கறது சைல்டிஷா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. பண்ணது நல்ல விஷயம் தான். அதை கரெக்டா பண்ணிருந்தா கரெக்டா முடிஞ்சிருக்கும். அவனும் விக்கெட் வேணும் அவன் எடுக்கலாம் பார்ப்பாங்க. யூஸ்வலா அந்த மாதிரி பண்றாருந்தா நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தனா கீப்பர்ட்டே இல்ல பவுலர்ட்டே கேட்பாங்க எடுத்துறவா அப்படின்ற மாதிரி. இவர் என்ன பண்ணாரு, பால் டெட்டே ஆல் ஆக்சுவலி பால் நின்ன மாதிரி தெரியல. இவர் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி சொல்றாருன்னா, பால் என் பேட்ல பட்டுருச்சு, என் மேல பட்டுருச்சு, அதுக்கப்புறம் பால் வந்து கீழே நின்னுச்சு. சோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ரன் ஓட போறது இல்லன்றது எனக்கு தெரியும். அதனால நான் எடுத்து தரலாம் அப்படின்னு கையில எடுக்க வந்து அதுக்குள்ள எடுத்து அடிச்சிட்டாரு. நானா இருந்தா வேற மாதிரி டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து அன்னைக்கு இருப்பேன். நல்லா இருந்தா ஸ்டெம்ப்ல அடிச்சிருக்க மாட்டேன். அப்படியே அடிச்சாலும் நான் அம்பைட்ட வந்து நான் தேர்ட் அம்பைட்ட இது கேட்டிருக்க மாட்டேன். சல்மான் அலியாக அது பண்ணிருக்கலாம். சல்மான் அலியாக ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இங்க வந்து சல்மான் அலியாக மாதிரி ஒரு 11 பிளேயர் டிஃபரெண்டா விளையாடுறாங்க. சல்மான் அலியாகவே வந்து 11 பிளேயரா விளையாடல. சரியா? அதனால உங்க ஆஸ்பெக்ட்ல இருந்து எல்லாருமே யோசிக்க மாட்டாங்க. எது ரூல்ஸ்ல இருக்கோ எது அவங்களுக்கு தோணுதோ அதான் பண்ணுவாங்க. சோ நீங்க பண்ண மாட்டீங்கன்றது பண்ணி நீங்க அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததான் நம்ம வந்து பார்க்க முடியும். சும்மா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது உட்காந்துட்டு. அவ்வளவுதான். ஓகே, அதை அப்படியே கட்டி மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து ஐபிஎல் அப்டேட்ஸ் வந்துடலாம். இந்த கேகேஆர் சுத்தி வந்து சில அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு. இன்ஜுரின்றாங்க, அதுக்கப்புறம் ரிப்ளேஸ்மெண்ட்ன்றாங்க, திரும்ப இன்னொரு பிளேயருக்கு இன்ஜுரி அப்படின்றாங்க. அந்த பெரிய அப்டேட்டா நம்ம ஹர்ஷித் ராணா வந்து ரூல் அவுட் ஆஃப் ஐபிஎல் 2026 ஆமே. ஆமா, இதெல்லாம் அபிஷியலா வரல. பட் மோஸ்ட் லைக்லி வில் பி அவுட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு பெரிய அடி. பட் அது பாக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து இன்ஜுரி ஆயிருந்த இல்ல வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்த சில பிளேயர்ஸ்க்கு இப்பதான் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில் முஸ்தபிசுர் ரஹ்மான் ஆல்ரெடி நமக்கு தெரியும் அந்த பங்களாதேஷ் இந்தியா இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு அப்படின்றதுனால அவர் வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு பதிலாக T20 வேர்ல்ட் கப்ல சூப்பரா போட்ட பிளெஸிங் முசர்பானி வந்து சைன் பண்ணாங்க. பிளெஸிங் முசர்பானி ஆல்ரெடி PSL ஒரு டீம்ல கான்ட்ராக்டரா இருந்தார். இப்ப அந்த டீம்ல இருந்து இவர் வித்ட்ரா பண்ணிட்டு இங்க ஐபிஎல் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அண்ட் PSL சேர்ந்துக்கிட்டு முசர்பானி மேல ஒரு கம்ப்ளைண்ட் லீகல் நோட்டீஸ் வந்து கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதேதான் அவங்க போன வருஷம் கார்பின் பாஷ்க்கு பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? மும்பை இந்தியன்ஸ் இதே சம்பவம் தான், இதே இன்சிடென்ட் தான். ஒண்ணும் பண்ணல. கார்பின் பாஷ் வந்து ஒரு எலிட் பிளேயரா எடுத்தாங்க அவங்க. லைக் ஏதோ ஒரு கேட்டகரி இருக்குல்ல. ஆமா ஆமா, கோல்டு கேட்டகரின்னு நினைக்கிறேன். ஆமா, ஏதோ ஒரு கேட்டகரி அது மாதிரி பெரிய பிளேயரா வர்த்தா எடுத்தாங்க கார்பின் பாஷ. எனக்கு அந்த வர்த் எல்லாம் முக்கியம் இல்ல. மும்பை இந்தியன்ஸ்ல நான் பிளேயரா இருக்கிறது எனக்கு பெரிய வர்த்தா. சப்ஸ்டியூட்ல இருக்கிறது எனக்கு பெரிய வர்த்து என் கரியருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்பின் பாஷ் வந்தார்ல. அந்த மாதிரிதான் இது ஒரு இன்சிடென்ட்டா நான் பாக்குறேன். ஆமா, இதே மாதிரி தான் இருக்கு. அவங்க கேஸ் எல்லாம் போடுவாங்க ஒண்ணு நினைக்கிறது தான் நினைக்கிறேன். அது என்னதே அவருடைய பர்சனல் சாய்ஸ் தான். சோ வந்து அவர் இங்க வந்திருக்காரு ஐபிஎல் ஆட போறாரு, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பத்திரானாவுடைய ஃபிட்னஸ், அவர் எந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் இருக்க மாட்டாருன்னு சில ரூமர்ஸ் வருது. எனக்கு அது ஷுவரா தெரியல. தட்ஸ் வாட் ஐ ஹர்ட். ஒருவேளை பத்திரானா வந்து அவங்க சொல்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் விளையாடல அப்படின்னா வாட் வில் பி தி கேஸ் ஃபார் கேகேஆர்? ஏன்னா அடுத்து நீ சொல்லக்கூடிய இந்த ஹர்ஷித் ராணா இன்ஜுரி போயிட்டாரு. இப்போ கேகேஆர் என்ன பண்ண போறாங்க? சும்மாவே அவங்க பேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்ஷன் முடிச்சுட்டு பரவாயில்ல டீசெண்டா எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்து என்னடா பூரா பக்கம் காணோம், ஒருத்தரும் இல்ல அப்படின்ற மாதிரி புசுக்கு புசுக்கு விழுந்துட்டு இருக்காங்க. பத்திரானா இல்ல, இஸ் இல்ல, இப்ப ஹர்ஷித் ரானாவும் இல்ல. அவங்க டீமோட மெயின் மூணு பவுலருமே இல்ல. முசர்பானி தான் வந்து ஒரு நம்பிக்கை நாயகனா இருக்காரு. இப்ப ஆக்சுவலி நிறைய பேர் பாத்துருப்பீங்க அந்த ஜிம்பாப்வேக்கு வந்து நல்லா போட்டு யார்ப்பா இது முசர்பானி ஃப்ரம் ஜிம்பாப்வே அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். அவர்கிட்டயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபிஸ் வந்து ஒரு ஆல் ஃபேஸ் பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆல் பிட்ச் பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லா பிட்சுக்கு ஏத்தாப்புல கரெக்டா போடுவாரு. பட் முசர்பானி எல்லா இடத்துலயும் போடுவாரு. பவர் பிளேலயும் போடுவாரு, டெத் ஓவர்ஸும் போடுற கேப்பபிலிட்டியும் இருக்கு. நம்ம அதான் ஆல் ஃபேஸ் பிளேயர், ஆல் பிட்ச் பிளேயர், எல்லா இடத்துலயும் நல்லா போடுவாரு. பட் முசர்பானி அந்த அளவுக்கு போடுவாரு. நம்ம ஆக்சுவலி சென்னையிலேயே பார்த்தோம், அடி வாங்கினாரு அகைன்ஸ்ட் இந்தியா. அவர் ஹைட்டுக்கும் பேஸ்க்கும் பிட்ச் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அவர் சூப்பரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாரு. பட் அது இல்ல அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்பு இருக்கு. வேரியேஷன்ஸ் போடுவான், அதை வச்சுதான் ஏதோ உருட்டணும். அவர் ஆனா போட மாட்டாரு, அதுதான் பிரச்சனை. சோ அது ஒரு விஷயம் கன்சர்ன் பண்ணோம். செகண்ட் ஓகே, ஹர்ஷித் ராணா இல்ல, முடிவாயிடுச்சு. ஹர்ஷித் ராணாக்கு பதிலா யாரு கேகேஆர் சைன் பண்ணணும்? நம்ம பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்க்கலாம். கேகேஆர் இருக்கிறது ஒன்னு வந்து ஆகாஷ் தீப், இன்னொரு வந்து வைபவ் அரோரா, இன்னொரு வந்து கார்த்திக் தியாகி, நாலாவது வந்து உம்ரான் மாலிக். இந்த 4 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சிருக்காங்க. இதுல ப்ராப்ளம் என்ன, யாருக்குமே அந்த பேட்டிங் வராது. ஆக்சுவலி ஹர்ஷித் ராணா பொறுத்தவரையில உங்களுக்கு பேட்டிங்க வர்றா, பவுலிங்கே வராதுடா. சரியா? என்னடா பவுலர்ஸே இல்லன்ற. இதுல வேற நம்ம உம்ரான் மாலிக் பார்த்திருந்தோம் 16 எக்கானமில போட்டிருந்தாரு டிவை பட்டேல் கப்ல. சோ இது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கும் ஃபார் கேகேஆர். சோ அதான் இப்போ கேகேஆர் மேனேஜ்மெண்டா இருந்தா எப்படி இந்த ஹர்ஷித் ராணா ஹோல வந்து ஃபில் பண்ண போறாங்க? ஆல்ரெடி
ஆல்ரெடி அவங்க வந்து இந்த பத்திரானா எப்படி ஃபில் பண்றது, முஸ்தபிசர் இப்படிதான் வந்து ஓஞ்சிருப்பாங்க. அப்பாடா ஒரு முசரபானி சைன் பண்ணும் அப்படின்ட்டு அதை சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வாயில வச்சுட்டீங்க சோடாவா நீங்க அப்படின்ற மாதிரி ஹர்ஷித் ராணா ரூல்ட் அவுட். நம்ம பாசிபிள் ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தலாம். ஆக்சுவலி ரெண்டு விஷயம் யோசிக்கணும். ஒன்னு வந்து எனக்கு வந்து ஹர்ஷித் ராணா மாதிரியே வந்து பேட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணுமா அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். அப்படி இல்ல என் டீம்ல வந்து நிறைய பேட்டர்ஸ் இருக்காங்கப்பா, கடப்பாரா வரைக்கும் ரமன்தீப், சுனில் நரன் வரைக்கும் பேட்டிங் இருக்கு, எனக்கு பேட்டிங் பேசா தேவையில்ல, எனக்கு நல்லா பவுலிங் மட்டும் போடக்கூடிய ஆளா இருந்தா போறோம் அப்படின்ற மாதிரி போனாங்க அப்படின்னா ரெண்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹர்ஷித் ராணா மாதிரி லைக் டைப் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் ஒரு 2 பேர் 3 பேர் நான் பார்த்து வச்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரீ ஆப்ஷன்ல போட்ட வீடியோஸ்ல வந்து பேசின பிளேயர்ஸ் தான் திரும்ப நாங்க பேச போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ராஜ்வர்தன் அங்கர்கேக்கர் அன்சோல்டா போனது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. பட் அவருமே பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா மாதிரியே தான் ஒரு யங்ஸ்டர், ஒரு 140 பிளஸ் போடக்கூடிய ஒரு பவுலர், ஓ கேன் ஆல்சோ பேட், நல்லா வந்து டீசெண்டா அடிப்பார் எண்ட்ல வந்து அப்படின்றப்போ ஒருவேளை அவரை கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் தி திங் இஸ் வெரி ரா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அது ஒன்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாய்ராஜ் பாட்டில் சூப்பரான பிளேயர். ஆக்சுவலி ஒரு மும்பை T20 சூப்பரா ஆடினாரு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து சைடு முஸ்தகலில மும்பைக்கு சூப்பரா ஆடினாரு. இப்போ ரீசெண்டா டிவை பாட்டிலுக்கு அப்புறம் சூப்பரா அசத்தினாரு. நல்ல ஒரு பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங்கும் இருக்குன்ற ஒரு பிளேயர், ஒரு ப்ராப்பரான ஆல்ரவுண்டர் எடுத்தாங்க அப்படின்னா will be very useful for KKR for the future. அட்லீஸ்ட் இந்த வருஷம் இல்லனா கூட ஒரு ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பேன். மூணாவது வந்து பிரேரார்க் மான்கட் மச்சான் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து செம்ம அடி அடிக்கிறாரு, பவுலிங்குமே சூப்பரா போடுறாரு. இப்போ ரீசெண்டா இந்த AAPS டோர்னமெண்ட் நடந்துச்சு, டிவே பாட்டில் கப் நடந்துச்சு, எல்லாத்துலயுமே மனுஷன் வந்து 250 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து பேட்டிங்ல வெறித்தனமா அடிச்சிட்டு இருக்காரு. பவுலிங்லயுமே வந்து 4 ஓவர் போடக்கூடிய எபிலிட்டி, பவர் பிளேலயும் போடுவாரு, டெத்லயும் போடுவாரு, மிடில் ஓவர்ஸ்லயும் போடுவாரு அப்படின்றப்போ இஸ் நாட் தட் எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ், டோன்ட் மிஸ்டேக் மீ, 130s தான் இருக்கும். ஆனா நல்ல வேரியேஷன் காட்டி சூப்பரா போடக்கூடிய ஒரு பவுலர், பட் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்றனால எடுக்கலாமோ. சௌராஷ்டிரா பிரீமியர் லீக்ல நல்லா ஆடினாரு, ஐ திங்க் 299 ரன்ஸ் ஏதோ அடிச்சாரு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சௌராஷ்டிராக்குமே வந்து ஓவர் டேஸ் நல்லா ஆடினாரு, 31 வயசு ஆகுது அப்படின்றப்போ ஒன்ஸ் அகைன் பிரேரார்க் மான்கட் குட் பி an ஆப்ஷன். ஒருவேளை KKRக்கு அந்த பேட்டிங் ஆட வேண்டிய ஒரு பவுலர் வேணும் அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்ல எங்களுக்கு வந்து ப்ராப்பரான பவுலர் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆகாஷ் மத்வாலுக்கு ஒரு ட்ரை ஒன்னு கொடுக்கலாம். ஏன்னா ஆகாஷ் மத்வால் ஓகே ஃபார்ம் இல்ல நான் சொல்லவே இல்ல, பட் ஸ்டில் ஆகாஷ் மத்வால மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஈடன் கார்டன்ஸ் கண்டிஷன்ஸ்ல நல்லா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆகாஷ் மத்வால் மாதிரி ஒரு 3 பேர் எடுத்து வச்சிருக்காங்க டீம்ல, அது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் ஒரு ட்ரை ஒன்னு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா SK முத்து நம்ம அடி பார்த்தோம், TNPL சூப்பரா போட்டாரு, யாருமே சீண்டல, அப்படி இருக்கப்ப இவங்க கொஞ்சம் எடுத்து வைக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. சின்ன ஆஸ்பெக்ட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, நம்ம TNPL விளையாடின பிளேயர்ஸ், சூப்பரா ஆடின பிளேயர்ஸ் யாருமே வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல சையத் முஸ்தகலி டிராஃபில. வெளியில போகும்போது வந்து SK முத்து டீசெண்டா ஆடினாரு. ஆக்சுவலி அவர் கொடுத்த ஒரு மேட்ச்லயுமே ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்து நல்லா தான் போட்டாரு, அவருக்கு சான்ஸ் வரல. இருக்காரு கரெக்டா, ஒரு மேட்ச் அதான் நல்லா போட்டாரு. பொதுவா நான் பாக்குறதுக்குமே TNPL எல்லாம் பயங்கரமா ஆடுற பிளேயர்ஸ் யாருமே சுத்தமா ஆடவே இல்லை, எல்லாம் வந்து சுமாரா ஆடினாங்க சையத் முஸ்தகலி டிராஃபில. அதனால வந்து ஓகே, ஆனா வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு வேற ஆப்ஷனே இல்ல உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். வருண் சக்கரவர்த்தி இந்த டீம்ல வேற இருக்காரு, ஒரு தமிழ்நாடு பிளேயர், அவரோட ஃபார்மும் ஒரு கேள்விக்குறியில தான் இருக்கு. சரி ஓகே, அதான் SK முத்து ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லியை சேர்ந்த ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி கிரேவால், ரெண்டு வந்து ராஜ்னீஷ் தாதர், 2 பேருமே டெல்லி பிரீமியர் லீக்ல அசத்துனாங்க. மணி கிரேவால் கொஞ்சம் பேட்டிங் வரும் கம்பேர்ட் டு ரஜ்னீஷ் தாதர், பட் ஹர்ஷித் ராணா அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன், பட் நல்ல பேஸ். 2 பேருமே ஒரு 135 பிளஸ் போடக்கூடிய பவுலர்ஸ். மணி கிரேவால் பார்ட்ல சூப்பரா போடுவாரு, ராஜ்னீஷ் தாதர் டெத்ல நல்லா போடுவாரு. அண்ட் கடைசியா சேத்தன் சக்காரியா KKR போன வருஷம் வச்சிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு வந்து முஸ்தபிசரும் இப்ப இல்ல அப்படின்றதுனால ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீம் ஆப்ஷனே இல்லாம போயிடும். அப்படி இருக்கும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரா சேத்தன் சக்காரியாவை திரும்ப பை பேக் பண்ண வாய்ப்பு இருக்கும். சேத்தன் சக்காரியா தாராளமா எடுக்கலாம், அவரு நல்லா போடக்கூடிய பவுலர் தான், நடுவுல கொஞ்சம் காணாம போயிட்டாரு, நல்ல பவுலர், ட்ரஸ்ட் இந்த பிளேயர் எடுக்கலாம் நீங்க. ஆமா, சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. சோ இதுல KKR இவங்களுக்கு போவாங்களா இல்ல இதுல இருந்து வந்து அப்படியே ஆப்போசிட்டா நான் வேற ஒரு ஆப்ஷனை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் எடுப்பாங்களான்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி வந்து KKR முன்னாடி ஹர்ஷித் ராணா ஒரு பவுலரா யூஸ் பண்றாங்க, பேட்டிங் டிபெண்டன்சி யாரு மேல கொடுக்கவே இல்லை. சோ பேட்டிங்மே வந்து டெய்லர் வரைக்கும் வச்சிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான பவுலர், ஒரு 2 பவுலர் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறதுல தப்பே கிடையாது. பேட்டிங் சூப்பரா இருக்கு, இருக்க பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஃபார்ம்ல வேற இருக்காங்க. சோ அப்படின்றப்போ நீங்க ஒரு நல்ல 2 ஃபாஸ்ட் பவுலர் பொறுக்கி போடுங்க எங்க இருந்தாலும். பை தி வே ஹர்ஷித் ராணாக்கு இன்ஜுரினா ஒருத்தர் தான் ரிப்ளேஸ் பண்ண முடியும், நீங்க நினைக்காம 2 பேர்ல எத்தர முடியாது. கேபிகேன்னு தெரியும். எஸ், நான் சொன்னது ஹர்ஷித் ராணா ரிப்ளேஸ்மெண்ட் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் கால் கையை உடைச்சுட்டு CSK பாலிசியை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு நல்ல பவுலரை எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் சர்க்காசமா சொல்றேன். ஒரு இன்னொரு தேவைங்க, ஒரு டெப்த் இல்ல பவுலிங்ல அப்படின்றப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்க. பத்திரானா வந்து கம்ப்ளீட்டா போயிட்டாரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க நல்ல ஃபாரின் ரிப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும். நல்ல ஃபாரின் ரிப்ளேஸ்மெண்ட் வரலன்னா இந்தியன் பவுலர் தான் நீங்க திரும்ப வந்து பார்க்கணும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. பார்த்து செய்யுங்க. நான் KKR மேனேஜ்மெண்டா இருந்தா திரும்ப பத்திரானா CSK ட்ரேட் பண்ணிட்டு குர்ஜப்னீத் சிங் வாங்கி வச்சுப்பேன், தேவைப்படுவாரு ப்ரோ அப்படின்ட்டு. அந்த குர்ஜப்னீத் சிங் சேடன் சக்காரியா இன்வெஸ்ட் பண்ணுவேன். சேடன் சக்காரியா அண்ட் ஆகாஷ் மத்வால் செகண்ட் ஆப்ஷனா ஆகாஷ் மத்வால். முடிவே பண்ணிட்டு ஒருத்தர் கால் உடைக்க போறேன் அப்படின்ட்டு. இல்ல சேட்டன் சக்கரை எடுக்கல அப்படின்னா ஆகாஷ் மத்வால் போலாம் அப்படின்றதுல சொல்றேன். சோ அதான் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நாங்க வந்து பார்த்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஹோப் யூ கைஸ் ஃபைண்ட் திஸ் யூஸ்ஃபுல். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுட்டே இருக்கணும். IPL வருது, IPL வரதுக்கு முன்னாடியே நாங்க வந்து நிறைய வீடியோஸோட உங்களை வந்து பார்க்க வருவோம். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.